ஃபியூச்சர்ல ஒரு கொடூரமான வைரஸ்னால மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா இறந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட 99% மக்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிற 1% மக்கள் பூமிக்கு அடியில போயிட்டு வாழ்றாங்க இந்த வைரஸ் தாக்காத விதத்துல. சோ அப்படி வாழ்ற இந்த மக்கள் உயிரோட தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்காக அவங்க ஒரு டைம் மிஷினை உருவாக்குறாங்க. கூடவே அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி ஒருத்தரை பாஸ்டுக்கும் அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப போன அவரும் இந்த வைரஸ் உருவானதுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிச்சாரா, ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க இந்த வைரஸ்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங் கலந்து நமக்கு சொன்ன கதை தான் தி 12 Monkeys. இந்த மாதிரி வித்தியாசமான படத்தை பார்க்கறதுக்கு நம்மளோட கோத்தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2035வது வருஷத்துல காட்டுறாங்க. ஜேம்ஸ்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு சின்ன கனவு வருது. அந்த கனவுல அவர் ஒரு ஏர்போர்ட்ல சின்ன பையனா நின்னுகிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஏர்போர்ட்லயே அவர் கண்ணு முன்னாடியே யாரையோ வந்து சுட்டு சாவடிக்கிறாங்க. இந்த மாதிரியான கனவு அவருக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த ஜேம்ஸ் யாருன்னா ஒரு பயங்கரமான ரவுடி. அவர் இப்போ ஜெயில தான் இருக்காரு. அதுவும் பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் ஜெயில். இப்ப இவர் கூடவே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு வந்து யூஸ் பண்றாங்க அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்லாம். இப்ப கூட நம்ம ஜேம்ஸுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு லேயர் பை லேயரா ஃபுல் பாடியும் கவர் பண்ணி பூமிக்கு வெளியே அனுப்புறாங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து. சோ அவரும் இப்ப பூமிக்கு மேல வராரு. மேல வந்தா ஃபுல்லா மனுஷங்களா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தா மேல வந்து யாரையுமே காணோம். ஃபுல்லா பனியா, எங்க பார்த்தாலும் ஒரே தூசியா இருக்கு. சரி நம்ம வந்த வெளியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பூச்சி போகுது. நம்ம ஜேம்ஸ் அதை எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து போட்டுக்கிறாரு. கூடவே ஒரு ஸ்பைடர் பூச்சியும் இருக்கு, அதையும் எடுத்து பாட்டில போட்டுக்கிறாரு. இப்படி அவர் அந்த பூச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கரடி ஒண்ணு வருது. அதை பார்த்ததும் மாட்டினா அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நைஸா எஸ்கேப் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்து வரும்போது கீழே ஒரு போர்டு இருக்கு. நாங்க தான் 12 Monkeys, இதை நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு அந்த போர்டுல. இதை நம்ம ஜேம்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு தூரத்துல ஏதோ வந்து உரும்புற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு இவரும் திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் வந்து நின்னு உரும்பிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இங்க என்னடா நடக்குதுன்னு பார்த்தா 1996ல கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில ஒரு வைரஸ் பரவுச்சு. அதனால மக்கள் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 99% மக்கள் காலி. மீதி இருக்கிற 1% மக்கள் தொகையும் பூமிக்கு அடியில், அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வாழ்றாங்க. சோ அதனாலதான் இந்த பூமிக்கு மேல இந்த நிலைமையில இருக்கு. சரிடா, இந்த மிருகங்களுக்கெல்லாம் இந்த வைரஸ்னால எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வைரஸ் ஒன்லி வந்து மனுஷங்களை தான் அட்டாக் பண்ணும். சோ அதனால இந்த மிருகங்களுக்கு அந்த வைரஸ்னால எந்த ஆபத்தும் கிடையாது. அதனாலதான் எங்க பார்த்தாலும் இந்த மிருகங்களா இருக்குங்க. சோ மனுஷங்களும் வந்து பூமிக்கு அடியில பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வைரஸ்க்கு வந்து மாத்து மருந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? பூமிக்கு மேல இருக்கிற இந்த மிருகங்கள் பூச்சிகளுக்கெல்லாம் எதுவும் ஆகல இல்லையா? சோ அதுங்களோட டிஎன்ஏ வச்சு டெஸ்ட் பண்ணா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனுஷங்களை வந்து வெளியே அனுப்புறாங்க. இப்போ இதுக்கு கூட நார்மலான மனுஷங்க பாத்தீங்கன்னா பூமிக்கு மேல வர்றதுக்கு பயப்படுவாங்க. சோ அதனால ஜேம்ஸ் மாதிரி ஜெயில இருக்கிற ஆட்கள் எல்லாரையுமே இந்த மாதிரி பூமிக்கு வெளியில அனுப்பி அவங்கள இந்த மாதிரி பூச்சி ஸ்பைடர்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்காக பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. இப்படிதான் நம்ம ஜேம்ஸும் வெளியே வந்திருக்காரு. அப்ப இந்த ஜேம்ஸ் இந்த சாம்பிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பியும் அண்டர் கிரவுண்டுக்கே வராரு. வெளியே போகும்போது இவர் அவ்வளோ ப்ரொடெக்ஷனோட போனாரு. இருந்தாலும் பூமிக்கு அடியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவர் மேல கிருமி நாசினி எல்லாம் தெளிச்சு அவரை வந்து கிளீன் பண்றாங்க. உள்ள இருக்கிற மக்களுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்ப பூமிக்கு அடியில வாழ்ற மனுஷங்கள்ல சயின்டிஸ்டுகளும் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டைம் மிஷினை வந்து உருவாக்கி இருக்காங்க. 1996ல தான் இந்த வைரஸ் வந்திருக்கு. சோ அந்த காலகட்டத்துக்கு பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அந்த வைரஸ் எப்படி உருவாச்சு அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டா இந்த ஃபியூச்சர்ல இருக்கிற இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து அதுக்கான மாத்து மருந்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த டைம் மிஷின்ல அனுப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுக்காக நம்ம ஜேம்ஸை தான் யூஸ் பண்றாங்க. அவரை அந்த டைம் மிஷின்ல உட்கார வச்சு அவரை வந்து பாஸ்டுக்கு, அதாவது 1996க்கு வந்து அமுச்சு விட்டுறாங்க. ஆனா இவர் வந்து 1990க்கு போயிடுறாரு. அங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு லாக்அப்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்க போனதும் அவர் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே புரியல. அதனால அவர் ஒரு லூசுன்னு நினைச்சுக்கிட்டு கேத்தரின் ஒரு டாக்டர் வந்து இவர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அவங்க அங்க வந்ததும் நம்ம ஜேம்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் இங்க இருந்து போகணும், எதுக்காக என்ன இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? இத பாரு ஜேம்ஸ், நான் கேக்குற क्वेश्चनக்கு நீ ஆன்சர் பண்ணேனா உன்னை யாரும் அடைச்சு வைக்க மாட்டாங்க, உன்னை ஃப்ரீயா விட்டுருவாங்க. சோ நீ யாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். ஓ இன்ஃபர்மேஷனா, சரி எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. வாவ், இங்க காத்து வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்னப்பா சொல்ற? இங்க காத்து எப்பவும் போலதான் இருக்கு. உங்களுக்கு சொன்னா புரியாது. நான் இப்பதான் இந்த மாதிரி காத்தையே சுவாசிக்கிறேன். சரி இது எந்த வருஷம்? 1996 தானே? என்ன சொல்ற ஜேம்ஸ்? 1996ங்கிறது ஃபியூச்சர், நம்ம இருக்கிற வருஷம் 1990 அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நம்ம ஜேம்ஸ் வந்து ஷாக் ஆகுறாரு. சோ இதே மாதிரி நம்ம ஜேம்ஸும் வந்து கேட்கிற கேள்விக்கு எதுவுமே சரியா பதில் அளிக்காததுனால அவனை ஒரு மென்டல்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்படி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில நான் ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற யாருமே வந்து இவரை கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மென்டலா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்து விட்டுறாங்க இவரை. அங்க ஜெஃப்ரின்னு ஒருத்தரை வந்து இவர் மீட் பண்றாரு. சொல்ல போனா அவரும் ஒரு மென்டல் தான். அவர் வந்து ஜேம்ஸை பார்த்ததும் இனிமே நீ தான் என்னோட புது ஃப்ரெண்ட், சோ அதனால உனக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சுத்தி காட்ட போறேன், வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் வந்து கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா என்னடா என்ன இப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஜேம்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க நம்ம டாக்டர் கேத்தரினும் இருக்காங்க. அப்போ நம்ம ஜேம்ஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே பார்த்து 12 Monkeysனு ஒரு ஆர்மி உங்களுக்கு தெரியுமா? சிட்டில நிறைய இடத்துல அவங்களோட 12 Monkeys அப்படிங்கிற அந்த லோகோவை நிறைய இடத்துல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க தான் ஃபியூச்சர்ல நடக்கிற எல்லாத்துக்குமே காரணமே. இவர் சொல்றதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க ஜேம்ஸ், எங்களுக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஓ இது
1990ல உங்களுக்கு எதுவும் தெரியாது. 1996ல 12 monkeys அப்படிங்கிற ஒரு ஆர்மியால ஒரு வைரஸ் ரிலீஸ் ஆகி பூமியில இருக்கிற 99% மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. மீதி இருக்கிற 1% நாங்க மட்டும் தான் உயிரோட தப்பிச்சோம். அதுவும் நாங்க அண்டர் கிரவுண்ட்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ அந்த வைரஸ் பத்தியும் அந்த வைரஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் சொல்ல அங்க இருக்கிற யாருக்குமே இவர் என்ன சொல்றாருன்னே புரியல. ஆனா அந்த கேத்ரின்ங்கிற டாக்டருக்கு மட்டும் நம்ம ஜேம்ஸை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. ஆனாலும் அவங்களும் வந்து ஜேம்ஸ் சொல்றத நம்பவே இல்ல. அப்போ ஜேம்ஸ் வந்து நான் ஒரே ஒரு போன் கால் மட்டும் பண்ணிக்கிறேன். என்ன 1996க்கு அனுப்ப வேண்டியவங்க 1990க்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. சோ அதனால நான் அவங்களுக்கு வந்து போன் பண்ணி சொல்லணும். அப்பதான் என்னால திருப்பி வந்து ஃபியூச்சருக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னடா இவன் வளரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நம்ம ஜேம்ஸுக்கு ஒரு போனையும் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஜேம்ஸும் வந்து ஒரு நம்பருக்கு டயல் பண்ணி பேசினா ஒரு லேடி தான் எடுத்து பேசுறாங்க. என்னது சயின்டிஸ்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வையா போன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அவங்களும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஜேம்ஸ் ஒரு பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஜேம்ஸுக்கு ஒன்னு தோணுது, ஃபியூச்சர்ல இருக்கவங்க கிட்ட 1996 வருஷத்துல பண்ண எல்லா போன் கால் டீடைல்ஸ் எல்லா மெசேஜஸும் இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஜேம்ஸ் வந்து 1996ல இருக்காரு. சோ அதனால இவர் என்னதான் கால் பண்ணாலும் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. உடனே அங்க இருக்கிற டாக்டர்ஸும் என்னடா இப்படி கதையா விடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அடைச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஜேம்ஸ் வந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. அதுல அவர் ஒரு சின்ன பையனா வந்து ஏர்போர்ட்ல நின்னுகிட்டு இருக்காரு. அதுல யாரோ ஒருத்தவங்களை வந்து ஷூட் பண்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராங்க. இத சின்ன பையனா நம்ம ஜேம்ஸ் பாக்குறாரு. உடனே அவரு வந்து தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சாரு. இப்ப எழுந்திருச்சு பார்த்ததும் அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்பைடர் பூச்சி வந்து நின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் உடனே நம்ம ஜேம்ஸும் அதை எடுத்து வாயில போட்டுக்கிறாரு. சோ இவரு இப்படி அந்த ஸ்பைடரை சாப்பிட்டத பக்கத்திலே இருந்த அந்த ஜெஃப்ரிங்கிற இன்னொரு மென்டல் பேஷண்ட்டும் பாத்துறாரு. உடனே என்னடா அந்த ஸ்பைடரை இப்படி சாப்பிடுற? சரி சரி விடு, அதுவும் ஹெல்த்தி தான். உன்னை பார்த்தா உனக்கு புரியுது, உனக்கு இங்க இருந்து தப்பிக்கணும் தானே. சோ அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழி தெரியும்னா ஏன் நீ தப்பிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கேட்டதும் கரெக்ட், செம கொஸ்டின். நான் இங்க இருந்து ஏன் தப்பிக்கலன்னா என்னோட அப்பா தான் என்ன இங்க அடைச்சு வச்சதே, எனக்கு என்னோட அப்பாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற காட்ஸ் எல்லாம் அங்க வராங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து தூங்குற மாதிரி நடிக்க வந்த அந்த காட்ஸும் ஜெஃப்ரியை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து டிவி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து மிருகங்கள் எல்லாம் பிடிச்சி பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பாக்குற நம்ம ஜேம்ஸும் பக்கத்துல இருக்கிற ஜெஃப்ரி கிட்ட இந்த மனுஷ இனமே வந்து முழுசா அழிய வேண்டியது, சொல்ல போனா 1% கூட உயிரோட வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் சொன்னதுமே உடனே இந்த ஜெஃப்ரி ஆமா ஆமா இந்த மனுஷங்களா உண்மையிலே உயிர் வாழ்ந்திருக்க கூடாது, கண்டிப்பா இதை வந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவர் பாத்துக்கிட்டு இருந்த அந்த டிவிலேயே மங்கி பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ அப்ப அவங்க வந்து ஜெஃப்ரியும் ஓ நீ மங்கி பிசினஸ் பாக்குறியா, இந்த ஷோ எனக்கும் வந்து ஃபேவரட் ஆனது, மங்கி மங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கீயை வந்து காட்டுறாரு. காட்டிட்டு இதுதான் வந்து வெளியே போறதுக்கான ஒரு கீ, சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போ ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெஃப்ரி வந்து அந்த இடத்தையே வந்து அலங்கோலப்படுத்துறாரு. அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் வந்து டைவர்ட் பண்ற விதமா. சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஜேம்ஸும் அங்க இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட பாடியில வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ல மருந்தெல்லாம் போட்டு போட்டு ரொம்பவே வீக் ஆயிடுறாரு. சோ இப்படி அவர் மெதுவா போயிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் வந்து சுத்தி வளைச்சு இவரை பிடிச்சிடுறாங்க. அப்ப அவங்க வந்து நம்ம கேத்ரின்ங்கிற டாக்டரும் நம்ம ஜேம்ஸுக்கு வந்து மயக்க மருந்தெல்லாம் போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸை இவனை வந்து நார்மல் செல்ல போட்டு வைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல, அதனால இவன் வந்து ஒரு செக்யூரான செல்லுக்குள்ள போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு செல்லுக்குள்ள போட்டுறாங்க. சோ இந்த மாதிரி இதுக்கு மேல வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும் போது ஒரு கார்டு வந்து ஓடி வராரு. சார் சார் சீக்கிரம் இங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓடி போய் பார்க்கும்போது நம்ம ஜேம்ஸ் ஒரு செல்ல வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த செல்லோட கதவு எல்லாமே வந்து க்ளோஸ் ஆன நிலைமையில தான் இருக்கு. ஆனா உள்ள இருந்த நம்ம ஜேம்ஸை மட்டும் காணோம். எப்பறாது உள்ள இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேம்ஸுக்கு வந்து இன்னொரு கனவு வருது. அந்த கனவுல நம்ம ஜேம்ஸ் வந்து சின்ன பையனா ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது அந்த மென்டல் பேஷண்ட் ஜெஃப்ரி இருக்காரு இல்லையா, அவர் அந்த கனவுல சின்ன வயசுல இருக்கிற அந்த ஜேம்ஸை பார்த்து ஓரமா போ தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்படியே நம்ம ஜேம்ஸ் வந்து கண்ண முழிச்சு எழுந்துக்கிறாரு அந்த ட்ரீம்ல இருந்து. அப்போ சுத்தி பத்தி பார்த்தா அவர் வந்து ஃபியூச்சர்ல இருக்காரு, அதாவது 2035. அதுவும் அவர் வந்து ஒரு செக்யூரான செல்ல இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, ஹே பாப், யார் நீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அதுவும் என்னோட பேர் வந்து பாப் கிடையாது, என்னோட பேர் ஜேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏதோ ஒண்ணு, நான் எங்க இருக்கேன்னு தானே கேட்டேன். நான் உன்னோட பக்கத்து செல்ல தான் இருக்கேன். இல்ல நான் உன்னோட மண்டைக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ஸ் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க. நம்ம ஜேம்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து அப்படியே பேய் மாதிரி கேக்குது. சரி அவங்க வராங்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாய்ஸும் கட் ஆக அந்த செல்லுக்குள்ள ஒரு சில ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம ஜேம்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜேம்ஸுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த வாய்ஸ்ல ஆர்மி ஆஃப் 12 monkeysோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்க தான் இருக்கு, அவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணது, இதுக்கு மேல நான் இங்க இருந்து ஒன்னும் பண்ண போறது கிடையாது, நான் இங்க இருந்து போறேன், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸும் அப்படியே கட் ஆக அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த வாய்ஸை பண்ணது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் கிட்ட கேக்குறாங்க. இந்த ரெக்கார்ட் எப்படி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா 1996ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட எல்லா ஆடியோ ரெக்கார்ட்ஸும் இவங்க கிட்ட இருக்கு. சில வீக்கான கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி இவங்க பண்ணும்போது தான் இந்த வாய்ஸ் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 12 monkeysோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனால நம்ம ஜேம்ஸ் கிட்ட இதை பண்ணது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம ஜேம்ஸும் இல்ல நீங்க என்ன வந்து தப்பான வருஷத்துக்கு அமுச்சு விட்டுட்டீங்க, நான் 1990க்கு போயிட்டேன், என்னது 1990 அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள ஷாக்கா பார்க்கும்போது என்ன மென்டல் நினைச்சு எல்லாருமே சேர்ந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல அடைச்சிட்டாங்க. அங்க ஒரு ஸ்பைடர் பூச்சி இருந்தது, அதை வந்து நான் இங்க
கொண்டு வரலாம்னு நினைச்சேன், ஆனா அது முடியல. சோ அதனால அதை வந்து நான் சாப்பிட்டுட்டேன். அது என்னோட வயித்துக்குள்ள தான் இருக்கு, வேணும்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் தேவையில்ல தம்பி, இந்த 12 monkeys அப்படிங்கிற இந்த சிம்பிள் எங்கேயாச்சும் பாத்தியா? இல்ல நான் அதை எங்கேயுமே பார்க்கல. சரி நாங்க ஒரு போட்டோவா காட்டுறோம், அதுல வர்ற பர்சன் யாராச்சும் நீ வந்து 1990ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டோவா காட்டும் போது ஒரு போட்டோல அந்த மென்டல் பேஷண்டா இருந்தார் இல்லையா ஜெஃப்ரி, அவர் வந்து இருக்காரு. அதை பார்த்ததும் நம்ம ஜேம்ஸும் இந்த ஆளை வந்து நான் பார்த்தேன், என் கூட மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். சரி ஜேம்ஸ், நீ திருப்பவும் பாஸ்ட்டுக்கு போ, இந்த முறை நாங்க உன்னை வந்து கரெக்டான டைமுக்கு அனுப்புறோம், சீக்கிரமா அந்த வைரஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஜேம்ஸ் வந்து பாஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இப்படி அனுப்பி விடும்போது அந்த டைம் மிஷின்ல திருப்பியும் ஒரு கிளிச் ஆகி நம்ம ஜேம்ஸ் பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி 2ஆம் உலக போர் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, துப்பாக்கில எல்லாம் சொல்றாங்க, அங்கே போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ப்ராப்ளமே அங்க போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஜேம்ஸோட கால்ல வந்து குண்டடி பட்டுருது, அவருக்கு வந்து செம்மாடி. அப்போ ஜேம்ஸோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட பேரு ஜோசி. அவரையும் வந்து டைம் மிஷின் யூஸ் பண்ணி எதுக்கோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க பாஸ்ட்டுக்கு. சோ அவரும் வந்து இந்த டைம் மிஷின்ல ஏதோ கிளிச் ஆகி இந்த மாதிரி வேர்ல்டு வார் 2ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நம்ம ஜேம்ஸை பார்த்ததும், ஹே ஜேம்ஸ், நம்ம எந்த வருஷத்துல வந்து இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், எனக்கும் அது தெரியல அப்படிங்கிற மாதிரி கத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திரும்ப அந்த டைம் மிஷின்ல கிளிச் ஆகி அப்படியே சரியாகுது. அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம ஹீரோ 1996க்கு கரெக்டா டைம் டிராவல் பண்ணி போயிடுறாரு. இப்ப 96வது வருஷத்துல அந்த கேத்ரின்ங்கிற அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு புக் எழுதி இருந்திருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அவங்களும் வந்து இந்த லைப்ரரியில இருந்து திரும்பவும் வீட்டுக்கு போறதுக்காக அவங்களோட கார்ல வந்து ஏற வராங்க. அப்போ திடீர்னு கார்ல ஏறோ நம்ம டாக்டர் வந்து பிடிக்கிறாங்க. ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு வந்து வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அந்த வாய்ஸ் கேட்டதுமே நம்ம கேத்ரினுக்கு வந்து புரிய வருது, இது வந்து ஜேம்ஸ்னு சொல்லிட்டு. ஜேம்ஸ் லாக் பண்ணி வச்சிருந்த அந்த செல்லுக்குள்ள இருந்து எப்படி நீ தப்பிச்ச? 6 வருஷமா நீ எங்க போன அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், 6 வருஷமா? உன்னை பொறுத்த வரைக்கும் அது 6 வருஷம், ஆனா எனக்கு அப்படி இல்ல, பேசாம நீ வண்டி ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ கேத்ரினும் வந்து வேற வழி இல்லாம அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேத்ரினும், இவ்வளவு நாளா நீ என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், இல்ல நான் உங்களை வந்து ஃபாலோ எல்லாம் பண்ணல, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, சோ இப்போ எனக்கு வந்து யாரையுமே தெரியாது, என்கிட்ட காசும் இல்ல, சோ அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே, சரி நீ எங்க தான் போகணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் வந்து பிலடெல்பியாக்கு போகணும், சீக்கிரமா அங்க வண்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்னது பிலடெல்பியாவா, எதுக்காக நீ அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், ஏன்னா 12 monkeysோட ஹெட் குவார்டர்ஸ் அங்க தான் இருக்கு. ஐயோ இன்னும் வந்து 12 monkeys விடலையா, நம்ம இப்படி இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேம்ஸும், ஹே கார்ல வந்து ரேடியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ வந்து பிளே பண்ண, அந்த ரேடியோல ஒரு பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல ரேடியோ சாங்னு எதுவுமே கிடையாது. சோ இப்பதான் அதை வந்து கேட்கிறாரு. அது கேட்டதுமே உருகி போய் அப்படியே கண் கலங்குறாரு நம்ம ஜேம்ஸ். அப்படியே அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே காருக்கு வெளியே தலையை விட்டுக்கிட்டு அப்படியே இயற்கை காத்த ரசிச்சுக்கிட்டு வராரு. என்னடா இவன் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம நம்ம கேத்ரினும் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வழியா பிலடெல்பியாக்கும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும். அங்க வந்ததும் பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸுக்கு திருப்பியும் அந்த ஏர்போர்ட் பத்தின கனவே வந்துகிட்டு இருக்கு. அந்த கனவை பத்தி நம்ம கேத்ரினும் கேக்குறாங்க. கேத்ரின் கிட்ட அவரும் சொல்றாரு, நான் அந்த கனவுல வந்து சின்ன பையனா ஏர்போர்ட்ல நிக்கிறேன், அப்போ யாரையோ வந்து ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு லேடி, அவங்க அவரோட ஒய்ஃபா என்னன்னு தெரியல, அந்த லேடி என்ன பார்த்து அலற மாதிரி கனவு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கேத்ரினை வந்து அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காரு. அப்பதான் அங்க ஓடிட்டு இருக்கிற ஒரு டிவில கேத்ரின் காணாம போயிட்டாங்க. அவங்க கடத்தப்படும் போது அவங்கள ஒரு சில பேர் பாத்துருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேத்ரினை கடத்தினது 6 வருஷத்துக்கு முன்னாடி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போன ஜேம்ஸ்ங்கிற ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வருது. அதோட இன்னொரு நியூஸும் வருது. சின்ன பசங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பையன் ஒரு பழைய சின்ன கிணறுல வந்து தவறி விழுந்துட்டான், வெளியே வரவே இல்ல. சோ அவனை காப்பாத்துறதுக்காக வெளியே இருக்கிற எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல போய்கிட்டு இருக்கேன். அதை பார்த்ததும் நம்ம ஜேம்ஸ், ஓ இந்த நியூஸா, இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம கேத்ரின் நம்ம ஜேம்ஸ் கிட்ட, ஏதோ ஒரு பையன் வந்து கிணத்துல விழுந்துட்டான், அந்த நியூஸ் வந்து தெரியும்னு சொன்னியா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா அந்த பையன் வந்து கிணத்துல விழவே இல்ல, அதெல்லாம் ஒரு பிராங்க் தான், பின்னாடி ஒரு பண்ண வீட்டுல வந்து அவங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா முதல்ல போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணதும் அன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, என்னது உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேத்ரின் கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஜேம்ஸ் இந்த இடத்துக்கு வராருன்னா அதுக்கு ரீசன் அந்த போன் கால் தான். யாரோ ஒருத்தங்க 12 monkeysோட ஹெட் குவார்டர்ஸ் இங்க தான் இருக்கு, அவங்க தான் இதை பண்ணது, சோ நான் இங்க இருந்து போறேன், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கால் கட் ஆயிருக்கும். சோ அந்த வாய்ஸ் மெசேஜ்னால தான் ஜேம்ஸ் இப்போ இந்த இடத்துக்கே போறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா கார் டிரைவ் பண்ணிக்கிட்டே ஒரு வழியா ஒரு பிரிட்ஜுக்கு கீழே 12 monkeysோட ஒரு சிம்பிளை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு. அதை பார்த்ததும், பாத்தியா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல கேத்ரின் நினைச்சிருந்தா அந்த காரை ஓட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்க முடியும். ஆனா இருந்தாலும் இந்த ஜேம்ஸ் ஒரு மென்டல் பேஷண்ட், அவனுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறையவே இருக்கு. அந்த சிம்பிள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரோட்ல இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், ஹே பாப், அவங்க உன்னை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கேட்க, நம்ம ஜேம்ஸ்க்கு வந்து குழப்பம், என்னது நம்ம மண்டைக்குள்ள கேட்கறதெல்லாம் இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிச்சைக்காரன் வந்து பல்ல இழிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த பிச்சைக்காரனோட வாயில பல்லே இல்ல. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த ஆளை பத்தி அப்புறம் யோசிக்கலாம், இப்போ 12 monkeys பத்தி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டு அந்த சிம்பிள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்போ ஒரு இடத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அங்கெல்லாம் ஒரே செடியா இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரே குரூப்பா இருக்காங்க. இந்த குரூப் தான் வந்து 12 monkeys. கன் பாயிண்ட்ல வச்சு இவங்கள விசாரிக்கும் போதுதான் அந்த குரூப்போட லீடர் ஜெஃப்ரி
அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிய வருது. இப்போ இந்த ஜெஃப்ரி நமக்கு யாருன்னு தெரியும். ஜேம்ஸ் கூடவே 1990ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மென்டலா இருந்திருப்பாரு. சோ இப்போ அவர் வந்து 1996ல குணமாயிட்டாரு. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. சோ இப்போ அந்த ஜெஃப்ரி தான் அந்த 12 monkeys அப்படிங்கிற குரூப்பையே ஆர்கனைஸ் பண்ணி இருந்திருப்பாரு. இதெல்லாம் விசாரிச்சுட்டு திரும்பவும் நம்ம ஜேம்ஸும் கேத்ரினும் வண்டி எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஜேம்ஸ், நான் சொன்ன பாத்தியா 12 monkeysனு ஒன்னு இருக்கு, ஜேம்ஸ் புரிஞ்சுக்கோ, உன்ன மாதிரி அந்த ஜெஃப்ரியும் ஒரு லூசு தான், அவன் சொல்றான்னு சொல்லிட்டு என்னால எதையும் நம்ப முடியாது. இப்ப நானும் உன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கேன், என்னையும் சேர்த்து போலீஸ் பிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு வரா. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, இந்த வருஷத்துல ஒரு வைரஸ் வரும், அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே காலி, தயவு செஞ்சு நீ லூசு மாதிரி வளராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேத்ரின் இவன் சொல்ற எதையுமே நம்பவே இல்ல. அதோட நம்ம ஜெஃப்ரியை பத்தி ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்றாங்க. அதாவது ஜெஃப்ரியோட அப்பா இந்த மாதிரி வைரஸை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேத்ரின் சொன்னதுமே நம்ம ஜேம்ஸுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இந்த ஜெஃப்ரி தான் 12 monkeys குரூப்பையே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கான். அதோட ஜெஃப்ரியோட அப்பா வைரஸை பத்தி ஆராய்ச்சி பண்றவரு. சோ எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஜெஃப்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. அப்போ நம்ம ஜேம்ஸ்க்கு வந்து கால்ல எல்லாம் அடிபட்டு இருக்கு இல்லையா, வேர்ல்டு வார் 2ல வந்து கண்ணுல எல்லாம் ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நம்ம கேத்ரின் தான் கட்டெல்லாம் கட்டி விடுறாங்க. அந்த கட்டு போறதுக்கு முன்னாடி உள்ள இருந்து ஒரு புல்லட்டை வந்து நம்ம ஹீரோயின் வெளியே எடுக்கிறாங்க. அது பார்த்தா ரொம்பவே பழமையானதா இருக்கு. சோ அதை எடுத்து நம்ம கேத்ரினும் அவங்களோட பாக்கெட் குள்ள வச்சுக்கிறாங்க. சோ இப்போ நம்ம ஜேம்ஸும் வந்து ஜெஃப்ரியை மீட் பண்ணணும். அதுக்காக மீட் பண்றதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி கேத்ரினை கட்டி போட்டு காருக்குள்ள அடைச்சு வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா ஜெஃப்ரியை போயிட்டு மீட் பண்றாரு. ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு டிப் டாப்பா வந்துட்டு இருக்கான். அப்ப ஜெஃப்ரியை பார்த்ததும் நம்ம ஜேம்ஸ், இத பாரு, நான் உன்னை வந்து தடுக்க போறது கிடையாது, என்ன பண்றியோ பண்ணிக்கோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஏன்னா பாஸ்ட வந்து யாராலுமே மாத்த முடியாது, எனக்கு ஜஸ்ட் அந்த வைரஸோட இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடு, அப்பதான் எங்களால ஃபியூச்சர்ல வந்து மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, என்ன வைரஸ், என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், என்ன தெரியாத மாதிரி கேட்கற, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா இந்த 12 monkeysோட ஐடியா வந்து உனக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், ஹே உனக்கு ஞாபகம் இல்லையா, இது எல்லாமே உன்னோட பிளான் தான், நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்கிட்ட வந்து சொன்னியே இந்த மனுஷன் எல்லாமே ஃபுல்லா வந்து வாழவே கூடாது, ஒரு பெரிய வைரஸால எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்லி சொன்னியே, அதை வந்து என்னோட அப்பா கிட்ட சொன்ன, அவர் வந்து வைரஸை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றவரு, அவர் வந்து பயங்கரமான வைரஸ் உருவாக்குவாரு, அதை வந்து நம்ம திருடி உலகம் ஃபுல்லா வந்து நம்ம பரவி விட்டுறலாம், இது எல்லாமே உன்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் அந்த ஜெஃப்ரி. இதை கேட்டுட்டு நம்ம ஜேம்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா எல்லாமே என்னோட பிளான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஃபியூச்சர்ல நாங்க எல்லாருமே மண்புழு மாதிரி பூமி கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒழுங்கு மரியாதை அந்த வைரஸோட இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரியோட கழுத்து நெரிச்சு மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜேம்ஸை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருந்து தப்பிச்சு நம்ம ஜேம்ஸ் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கார்ல இவரை அடைச்சு வச்சிருந்த கேத்ரினை வந்து எழுப்புறாரு. அப்போ கேத்ரின் இவரை போட்டு செம்ம அடி அடிக்கிறா. ஏன்டா என்ன கட்டி போட்டு அடைச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல, நீ எங்க போயிட்டு வர, யாராவது கொன்னுட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஆமா நான் கொன்னுட்டேன், கோடிக்கணக்கான பேரை வந்து நான் கொன்னுட்டேன். சோ ஏன் இப்படி சொல்றாருன்னா 1996ல வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் வந்து உயிரிழப்பாங்க இல்லையா, அதுக்கு காரணம் இந்த 12 monkeys அப்படிங்கிற இந்த ஆர்மி குரூப் தான். அந்த குரூப்போட லீடர் பாத்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி. சோ ஜெஃப்ரி தான் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஆனா நம்ம ஜெஃப்ரிக்கு எப்படி அந்த ஐடியா வந்ததுன்னா அது நம்ம ஜேம்ஸ்னால தான். அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா இருக்கும்போது நம்ம ஜேம்ஸ் தான் இந்த 12 monkeys பத்தியும் இந்த உலகம் வைரஸால அழிக்கப்பட போகுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம ஜெஃப்ரி கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. சோ இப்படி அவர் சொன்னதுனால தான் நம்ம ஜெஃப்ரி 12 monkeys அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா காலி. இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு வகையில காரணம் தான். ஏன்னா ஜேம்ஸ் இந்த ஐடியாவை பத்தி சொல்லலைன்னா ஜெஃப்ரிக்கு இந்த ஐடியாவே வந்திருக்காது. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், தேவையில்லாம இந்த வைரஸை பத்தி ஜெஃப்ரி கிட்ட சொன்னதே நான் தான், இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேத்ரின் கிட்ட அவர் சொல்றாரு. உடனே நம்ம கேத்ரினும், இந்த வைரஸ்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே உன்னோட கற்பனை தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஆட்கள் எல்லாம் வராங்க. அது ஒருவேளை போலீஸா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது போலீஸா இருந்தா கூட பரவாயில்ல, நான் இங்கே தான் இருக்க போறேன், இங்க தான் இயற்கையான காத்து இருக்கு, நான் திரும்பவும் அண்டர் கிரவுண்ட்ல போய் வாழ விரும்பல, இங்க தண்ணி இருக்கு, தவளை இருக்கு, ஸ்பைடர் இருக்கு, இங்க ஒரே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு நம்ம ஜேம்ஸ். உடனே நம்ம கேத்ரினும், என்னடா அவன் லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்பை பயன்படுத்தி அவங்களோட கார்ல இருக்கிற ஹார்னை வந்து பிரஸ் பண்றாங்க. உடனே இந்த சவுண்டை கேட்டுட்டு டக்குன்னு இவங்களை தேடிட்டு இருந்த அந்த போலீஸ் வந்து இங்க வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கேத்ரினும் ஜேம்ஸ் பக்கம் திரும்பி பார்த்தா அங்க ஆடிட்டு இருந்தா நம்ம ஜேம்ஸை காணோம். ஆனா இது எப்படியோ போலீஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. நம்ம கேத்ரின் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்பதான் ரிலாக்ஸா நம்ம கேத்ரின் வீட்டுக்கு வரா. அப்போ டிவில வந்து ஒரு நியூஸ் ஓடுது. ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன கிணத்துல வந்து மாட்டிக்கிட்டான் இல்லையா, ஆனா அவன் வந்து கிணத்துல எல்லாம் மாட்டல, இது எல்லாமே ஒரு பிராங்க், பின்னாடி பண்ண வீட்டுல வந்து அவன் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இந்த நியூஸை வந்து நம்ம கேத்ரின் பார்க்கும்போது செம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதை பத்தி நம்ம ஜேம்ஸ் வந்து கேத்ரின் கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருப்பாரு. எப்படி இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸுக்கு தெரியும். ஒருவேளை அந்த வைரஸ் மேட்டர் வந்து உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேத்ரின் வந்து குழம்பி போறாங்க. உடனே அவங்களுக்கு மேல இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசுறாங்க. ஆனா அவர் வந்து நம்பவே இல்ல. இந்த நேரத்துல நம்ம ஜேம்ஸ் ஒரு பெட்ல வந்து படுத்துட்டு இருக்காரு. அவரை சுத்தியும் ஃபியூச்சர்ல இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. கூடவே அவங்க கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் ஜேம்ஸ், நாங்க நினைச்சதை நீ பண்ணிட்ட, எல்லா விஷயத்தையும் நீ வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜேம்ஸ் வந்து அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, நீங்க எல்லாருமே வந்து சும்மா டைம் டிராவல்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே என்னோட மண்டைக்குள்ளதான் இருக்கு, நான் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கதறாரு. அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜேம்ஸுக்கு ஊசி எல்லாம் போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது திருப்பியும், ஹலோ பாப் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹே உன்னை வந்து நான் பாஸ்ட்ல பார்த்தேன், 1996ல நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருந்த, அதுவும் உன்னோட வாயில வந்து பல்லே காணும். அதேதான் பாப், என்னோட வாயில வந்து பல்லே இல்ல, எதுக்காக நான் அதை பிடுங்கினேன், இவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக, ப்ளீஸ் என்ன வந்து தனியா விடு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, கண்டிப்பா பாப் நான் இங்க இருந்து போறேன், ஆனா உன்னோட மனசுல ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு, திரும்பவும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த பொண்ணு கூட நீ வாழணும்னு நினைக்கிற அப்படிங்கிற
மாதிரி அந்த வாய்ஸ் வந்து நம்ம ஜேம்ஸ் கிட்ட ஏதோ சொல்ல நம்ம ஜேம்ஸுக்கும் தோணுது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திரும்பவும் நம்ம பாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துடலாம், நம்ம திருப்பி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் யோசிக்க இந்த டைம்ல 1996 இருக்கிற நம்ம கேத்ரினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல மேடம் அந்த ஜேம்ஸோட உடம்புல இருந்து ஒரு புல்லட் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் கொடுத்தீங்கல்ல, அந்த புல்லட் ரொம்பவே பழமையான புல்லட், இது வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னதுமே நம்ம கேத்ரின் வேக வேகமா செகண்ட் வேர்ல்ட் வார் பத்தின சில போட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே புரட்டி பார்க்கும்போது அதுல ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல நம்ம ஜேம்ஸ் தான் இருக்காரு குண்டடிப்பட்ட நிலைமையில. இதை பார்த்தது நோ 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 இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக் ஆயிடுறான் நம்ம கேத்ரின். அந்த டைம் மிஷின்ல வந்து கிளிச் ஆகும்போது நம்ம ஜேம்ஸ் வந்து செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு போவார் இல்லையா, அப்போ வந்து இவரை வந்து போட்டோ எடுத்துருப்பாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். அதுதான் நம்ம ஹீரோயின் பாக்குறா. இதை பார்த்தது நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அப்படின்னா நம்ம ஜேம்ஸ் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல. அப்போ ஒரு வைரஸ் வந்து பரவ போகுது, எல்லா மக்களும் வந்து சாவ போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஜெஃப்ரி. சோ அந்த ஜெஃப்ரிக்கு எப்படி அந்த வைரஸ் கிடைக்கும்? அவங்களோட அப்பா மூலியமா. சோ உடனே ஜெஃப்ரியோட அப்பாக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து உங்களோட பையன் வந்து திருட போறான், ப்ளீஸ் லேபுக்குள்ளே அவனை வந்து விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே ஜெஃப்ரியோட அப்பாவும் மேடம் என்னோட லேபுக்குள்ள என்னோட பையனை உள்ளவே விட மாட்டேன், உள்ள எல்லா செக்யூரிட்டியும் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ ஜெஃப்ரியோட அப்பாவோட லேப்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் நம்ம ஜெஃப்ரியோட அப்பா கிட்ட என்னாச்சு சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்போ ஜெஃப்ரியோட அப்பாவும் ஏதோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா இந்த மாதிரி ஜெஃப்ரி ஏதோ ஒரு வைரஸை வந்து வெளியே கொண்டு போய் விட்டுருவானா, அதுக்கப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்றாரு. இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேத்ரினை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா 12 Monkeysோட ஆபீஸ்க்கு டைரக்டா போயிடுறா. அங்க போனதும் அங்க இருக்கிற வால்லையே இந்த மாதிரி 5 பில்லியன் பேரு இந்த வைரஸ்னால உயிரிழக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த செவுத்துல பெயிண்ட் பண்ணி விட்டுறா. உள்ளதான் ஜெஃப்ரி அவங்களோட ஆட்களும் இருக்காங்க. அவங்க அவங்களோட பிளான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே வந்து கேத்ரின் கத்திக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல பாப் பாப்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பல்லு இல்லாத அந்த பிச்சைக்காரன் வந்து அங்க நிக்கிறான். அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஹே நீ தானே அந்த ஜேம்ஸ் கூட பேசின, சொல்லு அந்த ஜேம்ஸ் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் யார் அந்த ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் திருப்பி கேட்க இப்போ இவன் டம்மி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஜேம்ஸ் அங்க வந்துடுறாரு. அவரை பார்த்ததுமே நம்ம கேத்ரின் சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்கா. பின்னாடி போலீஸ் எல்லாம் இருக்காங்க. உடனே ஜேம்ஸ் கிட்ட வந்ததும் ஹே ஜேம்ஸ் பின்னாடி போலீஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் இவங்க இழுத்துட்டு வர என்னது போலீஸ் இருக்காங்களா, ப்ளீஸ் போலீஸ் என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறாரு. ஹே ஜேம்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வந்து தனியா இழுத்துட்டு போறாங்க. இந்த போலீஸ் பார்த்துட்டு அவங்களும் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ கேத்ரினும் ஜேம்ஸும் வந்து போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க ஒரு இடத்துல. இந்த சமயத்துல நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே யாருமே இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரியோட ஆட்களும் வெளியே போறாங்க. அந்த சமயத்துல கேத்ரினும் ஜேம்ஸும் ஒரு ஹோட்டல் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். இல்ல டாக்டர் எனக்கு வந்து மென்டலி ப்ராப்ளம் இருக்கு, டைம் டிராவல் இதெல்லாமே வந்து சும்மா தான், வைரஸ் எல்லாம் உண்மையிலே நடக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் சொல்ல என்ன சொல்ற, நீ சொன்ன மாதிரியே அந்த டிவில வந்து நியூஸ் வந்து பிராங்க் தான், அதுவும் உங்ககிட்ட இருந்து எடுத்து அந்த புல்லட் பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வார்ல யூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் டக்குன்னு எங்க இருந்து வர திடீர்னு மறைஞ்செல்லாம் போற, இதெல்லாம் பார்க்கும்போது நீ சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ப்ளீஸ் டாக்டர் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, நான் மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன், இந்த காத்து இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லும்போது நம்ம கேத்ரினுக்கு இன்னொரு விஷயம் தோணுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 1990 நம்ம ஜேம்ஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணுவார்ல, அதுல கூட ஒரு லேடி வந்து ராங் நம்பர்னு சொல்லிட்டு கட் பண்ணி இருந்திருப்பாங்களே. ஏன்னா 1996 இருக்கிற டேட்டா பேஸ் எல்லாம் 1990 இருக்கிறவங்க கிட்ட இருக்காது. சோ அதனால இப்ப நம்ம 96 இருக்கோம். இப்ப நம்ம கால் பண்ணி ட்ரை பண்ணா அந்த டேட்டா எல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம ஏதாவது அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசினா இந்த மெசேஜ் வந்து ஃபியூச்சருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க பேசிட்டு இருந்த அந்த ரூமுக்குள்ள ஒரு ஆள் வந்து நம்ம கேத்ரின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஜேம்ஸும் அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிச்சு விட்டுறாரு. கூடவே அவர்கிட்ட இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அவரை வந்து குத்துவாரேன்னு பார்த்தா அதுக்கு மாறா அவரோட வாயில இருக்கிற பல்ல வந்து கட் பண்ணி எடுத்துறாரு. ஏன்னா அந்த ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்கல, அந்த வாய்ஸ் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நம்மளோட பல்ல வச்சு தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இவர் வந்து அதை கட் பண்ணிடுறாரு. அந்த பல்லுக்குள்ள ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. சோ அந்த டிரான்ஸ்மிட்டரை யூஸ் பண்ணி தான் டைம் மிஷின்ல பாஸ்ட்டுக்கு அனுப்பிச்சவங்கள திரும்பவும் ஃபியூச்சருக்கு வந்து அவங்க கொண்டு வந்துக்கிறாங்க. சோ இப்போ அந்த பல்லையே வந்து அவர் கட் பண்ணிட்டதுனால திரும்பவும் அவரால் வந்து ஃபியூச்சருக்கு போக முடியாது, இங்கே தான் இருக்கணும். அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம ஜேம்ஸும் கேத்ரினும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து ஓடி வராங்க வெளியே. அப்ப நம்ம ஜேம்ஸ் வந்து தூரமா வெளியே நின்னுக்கிட்டு இருப்பாரு. நம்ம கேத்ரின் மட்டும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு சந்தோஷமா ஓடி வரா. அதாவது அந்த ஜேம்ஸ் சொன்னார் இல்லையா அந்த நம்பருக்கு, ஹே ஜேம்ஸ் நீ சொன்ன நம்பர்ல சயின்டிஸ்ட்லாம் யாரும் கிடையாது, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா என்னன்னா இந்த மாதிரி 12 Monkeys இங்க இருக்காங்க, அவங்க தான் இதை பண்ணது, நான் இங்க இருக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு தெரியும். அடுத்து நீ என்ன சொல்லிருப்பா, மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிருப்ப. ஆமா உனக்கு எப்படி தெரியும்? ஓ அப்போ இது உன்னோட வாய்ஸ் தான், ஃபியூச்சர்ல கிடைச்ச உன்னோட வாய்ஸை வச்சுதான், அதை வச்சுதான் இவ்வளவு குழப்பமும் நடந்திருக்கு. என்ன சொல்ற ஜேம்ஸ், எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் அப்புறம் சொல்றேன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப இந்த ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட அப்பா வந்து கடத்திட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட பிளானையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கேத்ரினும் ஜேம்ஸும் கேப் ட்ரெஸ் ஒட்டு மிஷன் சொல்லிட்டு மாறு விஷயத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு கெட்டப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. அப்படி இவங்க கார்ல போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஜூல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஏன்னா 12 Monkeys அப்படிங்கிற இந்த குரூப் ஜூல அடிச்சு வச்சிருந்த எல்லா மிருகத்தையும் ரிலீஸ் பண்ணதுமே 12 Monkeys அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா இவங்களோட சிம்பிளை வரைஞ்சு நாங்க இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. சோ இப்பதான் நமக்கே புரிய வருது ஜெஃப்ரியோட பிளான் என்னன்னா இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றது கிடையாது, ஜூல இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றது, அவ்வளவுதான். இதுக்கு அவரு வச்ச பேரு தான் வந்து 12 Monkeys. சோ இந்த வைரஸை ஸ்ப்ரெட்
பண்ணது ஜெஃப்ரி கிடையாது, அது வேற யாரோ. சோ அதனால நம்ம ஹீரோயினும் ரிலாக்ஸா ஏர்போர்ட்குள்ள போயிட்டு எங்கேயாவது போலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஜேம்ஸ் அங்க இருக்கிற போன்ல ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்றாரு. இந்த மாதிரி 12 monkeys இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணல, அதை வந்து வேற யாரோ பண்ணிருக்காங்க. கூடவே நான் வந்து திரும்பவும் ஃபியூச்சருக்கு வரப்போகுது கிடையாது, நான் வந்து இங்கே தான் இருக்க போறேன், நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், என்ன வந்து ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் வந்து அங்க இருக்கிற பாத்ரூம்குள்ள போகும்போது திரும்பவும் அவரோட மைண்டுக்குள்ள வந்து அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. நீ இங்க இருக்க கூடாது, நீ இங்க இருக்கிறதுக்கு பர்மிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்ல, இந்த பாரு ஃபியூச்சர் பாஸ்ட்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம ஜேம்ஸ் வெளியே வர, வெளியே இந்த ஜேம்ஸோட ஃப்ரெண்டு ஜோசி இருப்பார் இல்லையா, அவர் அங்க வராரு. அவர் அங்க வந்ததும் ஹே ஜேம்ஸ், எதுக்காக உன்னோட பல்ல வந்து கட் பண்ணி எடுத்த, இனிமே உன்னால ஃபியூச்சருக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, சரி எப்படி நீ இப்போ என்ன கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், இப்பதானடா நீ ஃபோன் பண்ண, 1996 நீ எங்க எப்படி ஃபோன் பண்ணாலும் அந்த டேட்டாலாம் ஃபியூச்சருக்கு கிடைச்சிரும். சோ நீ கால் பண்ணதுனால என்ன இப்போ இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, இந்த கன்னை வந்து வச்சுக்கோ, இந்த கன்னை வச்சு நீ ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், யாரை இதை வச்சு ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், ஆனா இந்த ஜோசி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த நேரத்துல கேத்ரின் வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக கவுண்டர்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காரு. அவரை வந்து கேத்ரின் பாக்குறாங்க. அப்போ டிக்கெட் வாங்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். அதுல இந்த ஜெஃப்ரியோட அப்பாவை பத்தின ஒரு நியூஸ் தான் இருக்கு. அந்த போட்டோல ஒரு பக்கத்திலே அவரோட அசிஸ்டன்டும் இருக்காரு. சோ அவரு தான் இப்போ இந்த டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி நம்ம கேத்ரினை கிராஸ் பண்ணி போயிருந்திருப்பாரு. சோ இப்பதான் நமக்கே புரிய வருது, இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணது நம்ம ஜெஃப்ரியும் கிடையாது, ஜெஃப்ரியோட அப்பாவும் கிடையாது, அவரோட அசிஸ்டன்ட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்ப கூட அவர் கொண்டு போற அந்த சூட் கேஸ்ல தான் வைரஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்க, உடனே இந்த விஷயத்தை போயிட்டு நம்ம ஜேம்ஸ் கிட்ட சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஜேம்ஸும் கேத்ரினும் சேர்ந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி உள்ள ஒருத்த வந்து வைரஸோட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே வந்து கேட்கற மாதிரி தெரியல. அப்பதான் நம்ம ஜேம்ஸ் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு உள்ள ஓடுறாரு. நம்ம ஜேம்ஸ் கிட்ட தான் கையில கன் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த ஆளை வந்து ஷூட் பண்ணலாமே ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஜேம்ஸ் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜேம்ஸும் வந்து இறந்து போறாரு. அவர் இறந்ததை பார்த்துட்டு டவுன் கத்திட்டு அவரை நோக்கி ஓடி வருவா. இந்த மாதிரி ஜேம்ஸ் இறந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு சின்ன பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜேம்ஸ் தான். சின்ன வயசுல இதை பார்த்ததும் நம்ம கேத்ரினும் புரிஞ்சுக்கிறா, இவ்வளவு நாளா நம்ம ஜேம்ஸுக்கு வந்தது கனவு கிடையாது, உண்மைதான், இதுதான் சின்ன வயசு ஜேம்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட்ல இருந்த சின்ன பையனான ஜேம்ஸை பார்த்து கண் கலங்குறா. இந்த விஷயம் பாஸ்ட்ல இருக்கிற அந்த சின்ன பையனான ஜேம்ஸுக்கு மனசுல பதிஞ்சதுனாலதான் அடிக்கடி இவனுக்கு அந்த கனவா வந்துட்டு இருக்கு. அப்படிங்க கட் பண்ணி இந்த அசிஸ்டன்ட் அவனோட சூட் கேஸ்ல வைரஸ் வந்து கொண்டு போயிட்டு இருந்திருப்பான் இல்லையா ஃபிளைட்குள்ள, அவனை வந்து காட்டுறாங்க. இப்போ ஃபிளைட்ல அவனுக்கு பக்கத்துல ஒரு லேடி வந்து உட்கார்றாங்க. அவங்களோட பேர் வந்து ஜோனஸ். இவங்களை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபியூச்சர்ல இருக்கிற சயின்டிஸ்ட் குரூப்ல ஒரு ஆளா இருப்பாங்க இவங்க. சோ இவங்களே டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க இப்படி இந்த அசிஸ்டன்ட் பக்கத்துல உட்கார்ந்ததும் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ஹீரோவால தான் இந்த வைரஸே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி பாஸ்ட்டுக்கு வந்ததுனால தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இந்த அசிஸ்டன்ட் வந்து வைரஸை ஸ்ப்ரெட் பண்ண போறான். சோ இப்போ அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்த இந்த ஃபியூச்சர்ல இருக்கிற ஜோசிங்கிற அந்த சயின்டிஸ்ட் லேடியும் அவர்கிட்ட இந்த வைரஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா அவரை வந்து தடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவையானது அந்த வைரஸை பத்தின டீடைல்ஸ் தான். ஏன்னா இவங்க பாஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல பயங்கரமா பாதிக்கும். சோ அதனால இவர்கிட்ட அந்த வைரஸை பத்தின டீடைல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த வைரஸை வந்து கியூர் பண்ணிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த 1% மக்கள் மட்டும் நோய் நொடி இல்லாம வாழலாம், இந்த வைரஸ் தாக்குதல் இல்லாம வாழலாம். சோ இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன், முக்கியமா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கௌதம்.